அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு, பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி உருளைக்கிழங்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வேரெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உள்ளே வேர் இறங்கியிருக்கும், அதனால் அதை மட்டும் நம்ம லேசாக எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் நல்லா இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம், முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லை ரெண்டாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சிம்பிளாக ஒரு பொரியல், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தயிர் சாதமோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ எதுக்கோ ஒரு சைட் டிஷ்ஷு, சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதுக்கு ஒன்றும் தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக மிளகாப்பொடி மஞ்சள் உப்பு போட்டு சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு பிடிக்காததே கிடையாது. உருளைக்கிழங்கு எப்படி பண்ணாலும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருளைக்கிழங்கு கரெக்டாக மார்க்கெட்டுக்கு போனாலோ சந்தைக்கு போனாலோ இந்த மாதிரி கிழங்கு அவசியம் வாங்கிட்டு வந்து இந்த ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியான சிம்பிள் ரெசிபி. இப்போ இதை நம்ம செய்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கிழங்கை பொரிக்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் ரொம்ப தேவை இருக்காது. இதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவும் அரைக்கிறது எதுவுமே இல்லை. இந்த சிம்பிளாக ஈஸியாக காலையில் உங்களுக்கு டைமும் உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10 பத்து எடுத்திருக்கேன். அதாவது 10 உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஒரு 10 சோம்பு, இவ்வளோ தான் நமக்கு தாளிக்கிறதுக்கு. இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெள்ளைப்பூடு கட்டி எடுத்துருக்கேன், அது வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். பிடிக்குமானா சேர்த்துக்கோங்க. சில பிள்ளைகளுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. காலையில் லஞ்சு அங்கிட்ட சாதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கிட்ட கிழங்கு அந்த மாதிரி பொரிச்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம முழுசாகவே சேர்த்துக்குவோம். அதாவது அந்த வேறு இறங்கின கிழங்கு மட்டும் நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். மிச்சத்தெல்லாம் வந்து அப்படியே முழுசாகவே போட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொரிச்சு எடுத்தால் சின்னமாக எடுக்கலாம். ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது 2ஆக கூட நம்ம அப்படி கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு துளி மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதை என்னோடய சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுவுமே அரைக்க வேண்டாம், தக்காளி வெங்காயம் நறுக்கிட்டு இருக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு அவிச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா கூட தோல் உரிச்சு கொடுன்னா டக்குன்னு உரிச்சு கொடுத்துருவாங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வேலையும் முடியும் உங்களுக்கு. சுவையான லஞ்சுக்கு ஏற்ற சைட் டிஷ் இது. ஸ்கூலுக்கு ஏற்ற லஞ்சு பாக்ஸுக்குள்ளே சைட் டிஷ்ஷு. இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது பிள்ளைகளோட காரம் எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்க நாட்டில் சாப்பிடும்போதே காரமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் மிளகாத்தூள் மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். ஏன்னா அந்த காரத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும், அதனால் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெயிலே இந்த கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும். பண்ணலாம். சூப்பரான நம்மளோட டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல், இல்லை வறுவல் எப்படின்னு சொல்லலாம். எண்ணெயில் வறுத்தா தான் வறுவல், இது வந்து பொரியல். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். அதாவது உருளைக்கிழங்கு ரொம்ப உப்பு இழுக்காது, நல்லா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயிலேருந்து அந்த கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் அடியில் பிடிச்ச மாதிரி இருந்தால் லேசாக அப்படி சுரண்டி விட்டிங்கன்னா அது எப்படி வந்துடும் பாருங்கள். அடியில் பிடிக்காமே வந்துடுச்சு பாருங்கள். லேசாக சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா கிழங்கு மேலே நல்லா கோட்டாகி இருக்குது பாருங்கள். சூப்பராக சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விட எல்லாருக்கும் பிடிக்கும். அது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நல்ல மசாலா பாருங்கள் எப்படி கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல மசாலா, அந்த பொடி வந்து நல்லா அப்ளை பண்ணிருக்கு. நல்லா பாருங்கள். தக்காளி வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், பூண்டு கூட இஷ்டப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட வேண்டாம். அவ்வளோதான். நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கிழங்கு வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா பூராமே நல்லா அதில் கோட்டிங் ஆகி நல்லா வெந்துருச்சு கிழங்கு.
பாருங்கள். இப்போ சட்டியில் ஒட்டாமே வந்துடுச்சு பாருங்கள். மசாலா பூராமே நல்லா வெந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ கிழங்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அமைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிழங்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு அப்படியே எடுத்து கொட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பரான ரெசிபி, ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி அவசியம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.